நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க இப்போ ஒரு ஏர்போர்ட்ல நிக்கிறீங்க ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் அவங்க அங்க இருப்பாங்க. அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிளையும் சைலன்ட்டா ஒரு ஆள் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்ல. அவங்க அதான் சிஏஎஸ்எஃப் ஆஃபீசர்ன்னு சொல்லுவாங்க. அந்த சிஏஎஸ்எஃப் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அவங்களோட ஒரு பெர் டே ரொட்டீன் எப்படி இருக்கும்? அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு அவங்க வொர்க் நேச்சர் பேசிக்கா எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஏஎஸ்எஃப் ஏசினா யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு குரூப் ஏ கெஸ்டட் போஸ்ட் ஓகேங்களா? இயர் பை இயர் யூபிஎஸ்சி சிஏபிஎஃப் எக்ஸாம் நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு ஃபோர்ஸோட நேம் தான் சிஏஎஸ்எஃப் ஓகேங்களா? மேக்ஸிமம் அவங்க ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100+ ஜவான்ஸாக அவங்க தான் லீட் பண்ணி கொண்டு போவாங்க ஓகேங்களா? இப்போ மெயினாக அவங்க ரோல் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், மெட்ரோஸாக இருக்கட்டும், பவர் பிளான்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பில்டிங்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய பில்டிங்ஸில் இருக்கலாம் அவங்க ஒர்க் அங்கே கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா? இப்போ எங்கள் ஆஃபீஸில் கூட இவங்க ஒர்க் இருக்குது. சிஎஸ்எஃப் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நானும் பிஎஸ்சியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க டீம் நிறைய பேர் நம்ம ஆஃபீஸ்லையும் இருப்பாங்க சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு அர்பன் ஏரியாவில் தான் இவங்க ஒர்க்லாம் இருக்கும். மேக்ஸிமம் பெரிய பெரிய மாலில் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஒர்க் நிறைய இருக்கும். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க்லாம் இவங்க ஒர்க் இருக்கும் ஓகேங்களா? ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட நேஷனல் செக்யூரிட்டி அளவுக்கு இவங்க ஒர்க் அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா? அதனால இவங்க ஒர்க் வந்து ரொம்பவே க்ரூஷியலான ஒர்க் தான் சரிங்களா? இப்போ ஒரு நாள் ரொட்டீன் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30 6 o'clock இவங்க ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும் சரிங்களா? ஃபிசிக்கல் கம்பல்சரியாக அவங்க ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:30 to 8 கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. பர் டேக்கு இன்னைக்கு அவங்க என்ன டீம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சப்போஸ் ஒரு விஐபி வரலாம் ஒரு ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி நேரத்துலலாம் இவங்க ஒர்க் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ இவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டே டைமில் இவங்க ரொட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி செக் பண்ணுறதா இருக்கட்டும், சிசிடிவி மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஒர்க் நம்ம ரெகுலராக அங்கே டெய்லி நிற்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ நம்ம விசிட்டிங் வரணும். ஸோ அதே மாதிரி இவங்க சர்ப்ரைஸ் ரவுண்ட்ஸ் நிறைய பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மீட்டிங் இருக்கும். அப்புறம் நைட் அதே மாதிரி தான் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சப்போஸ் எதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி அப்படின்னா அப்போ அவங்க வர மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸ் ஒர்க் மாதிரி தான் சிஏபிஎஃப் ஏசிக்கும் 24/7 நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே இருக்கும் சரிங்களா? இப்போ ஒர்க் என்விரான்மெண்ட் பற்றி சொல்லணும்னா சிஏஎஸ்எஃப்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டி சைடில் தான் இருக்கும் சரிங்களா? இப்போ ஒர்க் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக டெக்னாலஜி பேஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணுவோம் சரிங்களா? அதே மாதிரி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க கூடயே நம்ம வந்து ஏர்போர்ட் அபிஷியல்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். பெரிய பெரிய விஐபிஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூட தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா? அப்போ கம்யூனிகேஷனும் நம்ம இதில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா? இப்போ லைஃப் ஸ்டைல் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா சிஏபிஎஃப் ஏசிக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு செக்யூரிட்டி சப்போர்ட் இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க்னா அஃபிஷியல் வெஹிக்கிள் கூட நமக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா? லைஃப் ரொம்ப டிசிப்ளினாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் போட்டால் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ மற்றபடி இப்போ நீங்கள் இப்போ ஒரு பிஎஸ்எஃப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பீப்புள் கூட ஒரு டெய்லி கான்வர்சேஷன் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் சிஏஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது சிட்டி சைடில் தான் அப்படிங்கப்போ உங்களுக்கு யூனிஃபார்ம் போட்ட ரெஸ்பெக்ட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் ஓகேங்களா? ஒரு மற்ற ஃபோர்ஸஸை கம்பேர் பண்ணும்போது சிஏஎஸ்எஃபோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் சரிங்களா? இப்போ நம்ம சேலரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேசிக் பே 56,000 கிட்ட வருது ஓகேங்களா? அது போக அலவன்ஸ்லாம் நம்ம சேர்த்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நியர்லி பார்த்தீங்கன்னா 80K ₹1 lakh நம்ம கைக்கு வரும் ஓகேங்களா? அது போக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஆர்ஏ இருக்குது, ஹச்ஆர்ஏ இருக்குது, ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது, அது போக நமக்கு பென்ஷன் இருக்குது. ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்பவே சேஃபாக தான் இருப்பீங்க. அதனால நீங்கள் வந்து சேலரி வைஸாக இருக்கட்டும் உங்களுக்கு மற்றபடி ஃபீஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. சிஏபிஎஃப் ஏசியில் எந்த கோர்ஸ்லையுமே உங்களுக்கு குறை வைக்க மாட்டாங்க. சிஏஎஸ்எஃப் ஏசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒர்க் இப்போ காலைல ஒரு சிட்டிஸில் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபேமிலியை மிஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காது ஓகேங்களா? மற்ற ஃபோர்ஸில் சப்போஸ் நீங்கள் வெளியில் ஒர்க் பண்ணால் கூட சிஏஎஸ்எஃப் ஏசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மற்ற ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் ஓகேங்களா? இப்போ அதில் இருக்க சேலஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஜாபும் மாதிரி தான். இந்த ஜாப் வந்து மற்ற ஃபோர்ஸஸோட உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குமே ஒழிய மற்றபடி இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் லாங் டியூட்டி ஹவர்ஸ் உங்களுக்கு வரும். ஏதாவது ப்ரெஷர் சிச்சுவேஷன் வரலாம். ஒரு எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு நீங்கள் அங்கே ரெகுலராக ஒரு 2 days கிட்ட இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஏர்போர்ட்டில் ஒரு திடீர்னு நமக்கு ஒரு பாம் த்ரெட்டன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம ஒரு 2 நாள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா? அதை நான் சேலஞ்சஸ்ன்னு சொல்ல வரல, அதுதான் நம்ம ஒர்க் அப்படிங்கப்போ நமக்கு அது சேலஞ்சாக தெரியாது. பட் ஆனால் அது ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா? மற்றபடி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் எப்பயும் போல. அந்த டைமில் கொஞ்சம் ஃபேமிலி டைம் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ஜாப் வந்து சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நேஷனுக்காண்டி நீங்கள் சர்வ் பண்ணப்போ அப்படிங்கும்போது உங்களுக்கு அது பெருசாக ஒரு சேலஞ்சஸாக தெரியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை. யூனிஃபார்ம் போட்ட உடனே நான் அப்படியே சொல்கிற மாதிரி தான். சிஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பீப்புளோட கான்ட்ராக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்ட்ராக்ட் உங்களுக்கு பண்ணுவீங்க அப்படிங்கும்போது பீப்புள் உங்களை பார்க்குறதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு யூனிஃபார்ம் போட்டு நம்மளை ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம பீப்புளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறப்போ அதோட மதிப்பே உங்களுக்கு தனி தான். நீங்கள் ஒரு ஆஃபீஸர் மட்டும் இல்லை, இந்த நேஷனே நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருப்பீங்க இந்த ரோலை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன டிசிஷன் எடுத்தாலும் அது உங்கள் முடிவாக இருக்கும். அப்போ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு அங்கே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டாக நீங்கள் போய் நிற்கும்போது ஒரு சின்ன எந்த டிசிஷன் எடுத்தாலும் சரி, ஏன்னா நீங்கள் பார்த்து எடுக்கணும். நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தேன்ல, ஒரு பாம் த்ரெட்டன் வருது அப்படிங்கப்போ அந்த இடத்துல உங்கள் ரோல் எவ்வளோ க்ரூஷியலாக ப்ளே ஆகும் அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு லீடர்ஷிப்பாக நீங்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் நீங்கள் எந்த கவலையுமே பட வேண்டாம். ஏன்னா அந்த யூனிஃபார்முக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா?
ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, சிஏஎஸ்எஃப், ஏசி பார்த்தீங்கன்னா, ஜாப் மட்டும் இல்ல. அது உங்க ஒரு லைஃப் ஸ்டைல் ஓகேங்களா? அது உங்க லுக்க மட்டும் மாத்தாது. உங்க டோட்டல் லைஃபையே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக்கிரும். உங்களுக்கு ஆசை இருக்கு, ட்ரீம் இருக்கு. நானும் அந்த யூனிஃபார்ம் வியர் பண்ணணும். சிஏபிஎஃப், ஏசில ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணணும். எனக்கு அதில சிஏஎஸ்எஃப் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, பிரிப்பரேஷன இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க லைஃப் கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் போஸ்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். பிரிப்பரேஷன் ரிலேட்டட்ல எந்த டவுட் இருந்தாலும் சரி, கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். உங்க பிரிப்பரேஷன நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறேன். ஓகேங்க. தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.